நம்ம காவேரியோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு விதி சதி வந்து வேலை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டார் நம்ம காவேரி. அப்பயும் பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து காவேரி வந்து பார்க்க முடியாத மாதிரி வந்துட்டு ஒரு புது புது பிரச்சனையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக அது என்னென்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே வரவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து கண்டுபிடிச்சி நம்ம காவேரி வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பாருன்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா கடைசியில் ஓடி வந்து பார்த்தாரு. பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து மூடிட்டாங்க. ஏன்னா அது சின்ன பிள்ளைத்தனமாக வந்து ஸ்கூலெல்லாம் மூடிட்டீங்க, இது ஒரு ரீசனாக வந்து எடுத்துகிட்டு போகிறாரு விஜய் அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்குது. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சதி வந்து வேலையை காட்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக என்னென்னா நம்ம யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சிச்சு. அது விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்துட்டு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. யமுனா வந்துட்டு கை உடஞ்சிருச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க நம்ம காவேரி. கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் பெரிய ஒரு கவலையில் இருக்காங்க, காவேரிக்கு ஒரு சின்ன கவலை அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம காவேரிக்கு வந்து எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி வந்துட்டு அமைதியாக சைலண்ட்டாக போயிட்டு இருக்காங்க, எதுவுமே எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம யமுனாவுக்கு வந்துட்டு கை உடஞ்சிச்சு, அதனால் காவேரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயமா வந்துட்டு கிளம்புறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக என்னென்னு புரியல. நான் விஜயும் காவேரி வந்துட்டு பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே போகிறாங்க. சில டைம் வந்து டக்குன்னு காட்டிடுறாங்க, சில டைம் வந்துட்டு சிம்பிளான ஒரு ரீசனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஜய் வந்து பார்த்துட்டாரு. ஒரு வீடியோவில் பார்த்தோன்னே பெரிய ஒரு ப்ரூஃபே வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம தாத்தா கிட்ட போய் கேட்கும்போது தாத்தா வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதை வந்து மலிப்பு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தாத்தா பண்ண இந்த ஒரு பெரிய ஒரு சதி வேலை தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம விஜயும் காவேரி வந்து பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம குட்டி காவேரி பற்றி பேசணும் அப்படின்னா குட்டி காவேரி பரவாயில்ல, ரொம்பவுமே வந்து இன்னசென்ட்டாக இருக்காங்க. ஃபோட்டோ காட்டினோன்னா ஆமாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் குட்டி காவேரி, அவங்க தான் பெரிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே இருக்குது. இது என்னடா ஒரு ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம தாத்தா போட்டு நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, திட்ட போகிறாரா இல்லை தாத்தா விட்டு கிளம்ப போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு எல்லாரும் மக்கள் மத்தியில் வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக ஒரு விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். நம்ம காவேரி வந்துட்டு பிரிஞ்சிருந்ததுனால ரொம்ப வந்து ஹார்ஷாக பண்ண போகிற ஆள் கிடையாது விஜய். ஏதோ தாத்தா வந்து பிரிஞ்சிருக்கலாம், இல்லை தாத்தா கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஆகலாம். கண்டிப்பாக தாத்தா வந்து புரிஞ்சுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். தாத்தா வந்து ரொம்ப நல்லவராக தான் இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாத்தாவே இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னும் போது நமக்கே வந்துட்டு ரொம்ப வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருச்சு. பாட்டி கூட சேர்ந்துட்டு நம்ம தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சதி வேலையை வந்து பண்ணிட்டார் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் கூட வேறு அந்த சித்தப்பா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை வந்துட்டு கண்டிப்பாக அந்த சதி வேலையை வந்து பார்த்துட்டே இருப்பார்னே சொல்லலாம். சித்தியும் கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இவங்களெல்லாம் மீறி வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம காவேரியை மீட் பண்ணி காவேரி மறந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் கொண்டு வந்து திரும்ப வந்துட்டு காவேரி வந்துட்டு நம்ம விஜய் வந்து லவ் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து நடக்கணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து ரொம்ப பீக்கில் போகும்னே சொல்லலாம். டிஆர்பியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹைப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசப்படுது. நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, அது ஒரு பெரிய ஒரு ஹைப்பை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் அந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்களே அவங்களுக்கு கூட அந்த ஒரு ஹைப் இல்லை, ஆனால் காவேரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப்பே இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நம்பர் 1 சீரியல் அப்படின்னா நம்ம விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா நம்ம மகாநதி சொல்லலாம். கண்டிப்பாக டிஆர்பி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த விஜய் காவேரியோட லவ் ஸ்டோரி திரும்ப அகைன் வந்தால் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப வந்துட்டு ஹைப்பாக போகும்னே சொல்லலாம். அது வந்து மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ்.